ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம அந்தோனி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி டிராமா. இந்த படம் இலங்கை மீனவ சமுதாயத்தை மையமா வச்சு அவங்க காதல், குடும்பம்ட்டு பல விஷயங்களை பேசியிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கடற்கரை கிராமத்துல வாழ்ந்துகிட்டு வராரு. அவரு மீன் பிடிச்சிட்டு இருந்தாலும் அதுல ஒரு சில சவால்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அதுல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. அவங்க ஃபேமிலியில பல பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா நம்ம ஹீரோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி டிஜே பானு ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா எமோஷனல் போர்ஷன்ஸ்லாம் நிழல்கள் ரவி, அருள்தாஸ் எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இவங்க மீனவர்கள் பிரச்சனையை பேசியிருக்க விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு லவ், அதுல இருக்க பாண்டிங், அதெல்லாம் சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. கடல் பகுதியில் வாழ்றதுனால இவங்களுக்கு இருக்க பிரச்சனைகள், கடல்ல மீன் பிடிக்கும் போது இவங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் என்று பல விஷயங்களை காமிச்சிருக்காங்க. அந்த எல்லை பாதுகாப்பு அப்படி இப்படின்னு காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இளையராஜா மியூசிக்ல பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும் நல்லாவே இருந்தது. டெக்னிக்கலி கண்டிப்பா இந்த படம் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே நல்லாவே இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிளாட்டா ரொம்ப ஸ்லோவா போகிற படம் தான். அது மட்டும் இல்லாம படம் பயங்கர பிரெடிக்டபிளா தான் இருக்கு. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நான் ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.